நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, நவம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 3:42 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 9:30 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:30 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடும். செயல்களில் நேர்த்தி உருவாக கொடுங்க. உழைப்பிற்கான நல்ல பலன் வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் போட்டியில் விலகி செல்லக்கூடும். ஆதாய பணவரவில் கொஞ்சம் சேமிப்பீர்கள். விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் எல்லாம் சரியாகும். மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். எந்த ஒரு விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆகையால் கொஞ்சம் நீங்கள் பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பிரச்சனைகளுக்கு அடுத்தவர் உதவி காண்பார்கள். அதனை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணம் ஓரளவு வரக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு ஆதாய பணவரவும் கிடைக்கக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் காதலில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது. இல்லத்திலும் கலந்து பேசுவது நல்லது. என்று மாணவர்கள் சுய கௌரவம் அதிகரிக்குங்க. சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாகன யோகமும் இருக்கின்றது. பேச்சின் சாதுரியமான முன்னேற்றத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இரவு பகலாக உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இக்கட்டான சூழ்நிலை மாறி மன உறுதி வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடும். உழைப்பிற்கான நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். ஆதாய பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனசுக்குள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக தோற்றத்தை என்று நீங்கள் பெறுவீர்கள். அழகும் கண்டிப்பாக கொடுங்க. சிரித்த முகத்துடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு பிடித்தமான நபராக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு
பண வரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் குறைந்து விடக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுங்க. சிறு தொழில் செய்பவர்கள் கூட அதிக லாபத்தை பெற முடியும். விருப்பமானவருடன் சந்திப்பு ஏற்படக்கூடுங்க. வாக்கு வன்மையால் நன்மையும் ஏற்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள், குழப்பம் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று மாணவர்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்து விடக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பார்த்து பக்குவமாக பேசி பழகுவது நல்லது. இறைவன் வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெறலாம். ரோகிணி. மன பதட்டமோ தடுமாற்றமோ தயவு செய்து வேண்டாம். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடும். வெற்றி என்பது கொஞ்சம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். சிறு செயலும் உங்களுக்கு கடினமாக தோன்றும், இருந்தாலும் செய்து முடிப்பீர்கள். உறவினரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். நண்பர்கள் கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக்கானாலும் கண்டிப்பாக பெரிதுபடுத்த வேண்டாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு அதிக உழைப்பு தேவைப்படும். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். என்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் கொஞ்சம் வரக்கூடுங்க. உடைய கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் பொருள கொடுங்க. பெண்கள் இன்று மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் தீர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவெடுங்கள். நல்ல முடிவாக இருக்கட்டும். கோபப்படாமல் எடுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க வாய்ப்புகளை பிரகாசப்படுத்திக் கொள்வீர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். அளவான பணவரவுதான் இன்று கிடைக்கக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான வேலைகளை செய்து ஓரளவு முன்னேற்றம் அடைய முடியுங்க. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும்.
இன்று காரியத்தை அற்புதமாக செய்து முடித்து முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை தாய் தந்தையிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அளவான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். புனர்பூசம் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். யாரையும் நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கும் உள்ளாக வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசி எதையும் சாதிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சிறு செயலும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தோன்றிதான் பின்னர் சரியாகும். உங்களை குறை சொல்ல சிலர் காத்திருப்பார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். அளவுடன் பேசுவதனால் நன்மை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை பயன்படுத்துவது நல்லது. கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். தகுந்த ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். என்று முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை இன்று கண்டிப்பாக கூடிவிடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களுடைய விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பகை கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் உடல் கொஞ்சம் சோர்வில் இருந்து தப்பிக்கலாம். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் முக்கியம். அதைவிட அளவான ஆகாரம் ரொம்ப முக்கியம். என்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்லாதீர்கள். செய்கின்ற வேலைகளை நிதானமாக செய்யுங்கள், குழப்பமடையாதீர்கள். உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பயணங்களும் சென்று வருவீர்கள். காதல் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ள முடியுங்க. இந்த நாளை நீங்க முறையாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மாணவ கண்மணிகளுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரிய வெற்றியும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். விருந்தி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். புத்தி கூர்மை இன்று வெளிப்படக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். பூசம் காரியங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். புதிய நுட்பங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. கொஞ்சம் பணக்கடன் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக நல்ல உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். ஆயில்யம் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். புதிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. எல்லோரையும் இன்று நீங்கள் அரவணைத்து செல்வது நல்லது. பேச்சுக்களில் கொஞ்சம் கம்மியாக பேசுங்கள். கோபம் மட்டும் பட வேண்டாம். நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் வெளிப்பட கொடுங்க. எல்லோரிடமும் கருணை மனதுடன் பேசி பழகுவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் கூட அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வியத்தகு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். என்று உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆகவே பொறுமை வேண்டும். கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் ஈடுபடுவீர்கள். உடைய செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் கண்டிப்பாக தொடங்கக்கூடுங்க. சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சகோதர சகோதரியிடம் பார்த்து சிரித்து பேசி மகிழ்வீர்கள். உடைய மனக்குறைகளை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று கூட்டு முயற்சியில் வெற்றி வாகை சூட முடியுங்க. இருந்தாலும் பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் செயல்படுங்கள். இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. குழப்பம் வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். புத்தி கூர்மையை வளர்த்துக் கொள்வீர்கள். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். எது எப்படியோ கவனமாக இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் இன்று வெளிப்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அத்தியாவசிய செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கையில் கரையுங்க. முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். வேலை பளு கொஞ்சம் கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூரம் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். மகிழ்ச்சி மிக்க செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு யதார்த்தமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். உத்திரம். சிரமங்களை தவிர்க்கப்பட்டு விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறிவிடக்கூடும். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லோரிடமும் கருணை குணத்தை வெளிப்படுத்துவீர்கள். நம்பிக்கை இழக்காமல் காரியங்கள் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். செயல்கள் உங்களுக்கு அளவான வெற்றியை தான் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நேரம் தவறாமையை பின்பற்றுவீர்கள். இன்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. அத்தியாவசிய செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படும். சந்தோஷ நிகழ்வுகளை நண்பருடன் பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையும். திட்டமிட்டபடி சிறப்பாக எல்லாம் நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வசூலாகிவிடும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல நிலையை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு வீண் அலைச்சல் கண்டிப்பாக ஏற்பட்டு சரியாகும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்க கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்கள் வழக்கமான பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சுய கௌரவம் என்றும் மேலோங்கிவிடக்கூடும். திட்டமிட்ட பணிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மதிப்பையும் அந்தஸ்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க செய்யும் பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சை நிதானமாக பேசுவது மிக நல்லது. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். இருப்பதை வைத்துண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். இன்று நீங்க முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அஸ்தம். பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எதையும் சமாளித்து முன்னேற வேண்டிய சூழல் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி பெறலாம். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். சித்திரை. தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பம் இல்லாமல் பேசுங்கள். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம்.
நேர்மையை ஓரளவு நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வெட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். துலாம் ராசினியர்கள், என்று நீங்கள் சிக்கல்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மற்றவிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எல்லோரிடமும் கருணை மனதுடன் பேசுவீர்கள். செயல்கள் அளவான வெற்றியைத்தான் கொடுக்கும். ஆன்மீக சிந்தனை என்று நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அதிக உழைப்பினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கடினமான உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. அதன் மூலம் நல்ல பலனையும் பெறுவீர்கள். இன்று வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடும். டென்ஷனை குறைத்து வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரம் ஓரளவு செழித்து வளர கொடுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு இன்று ஆழ்ந்த சிந்தனை வெளிப்பட கொடுங்க. நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் இப்போதைக்கு தெளிவாக இருங்கள். குழப்பம் இருக்கத்தான் செய்யும். காதலில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்வது நல்லது. குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. முடிவில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தெளிவு இருக்கட்டும். தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரியாகும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். இன்று உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். சுவாதி. தயவு செய்து குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். டென்ஷனை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு வாகன பழுது ஏற்படும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க கொஞ்சம் பொறுமையாக வழிநடத்தி செல்வது நல்லது. விசாகம். எதிலும் பொறுமை வேண்டும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். வியாபாரம் செழிக்க கொஞ்சம் நீங்க அவசரப்படாமல் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய நினைவுகள் தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அதிகம் பணிபுரிவது அவசியம். பண வரவு அளவாகவே கிடைக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். சத்து நிறைந்த உணவுகளை உண்டு மகிழுங்கள். என்று மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. வீண் தகராறுகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நிதானமாக செயல்படுங்கள், வெற்றி இருக்கும். வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்க கொடுங்க. இன்று மனசுக்குள் கண்டிப்பாக உற்சாகம் பிறக்கக்கூடும். நெடுநாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்ட கொடுங்க. எதிரிகள் அனைத்தும் தவிடுபொடியாக கூடும். என்று பெரும் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் படிப்படியாக விலகும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
கூடுமானவரை இன்று அமைதியை வெளிப்படுத்துவதும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக நல்லது. பெண்கள் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமைதியை நிலைநாட்டுங்கள். என்று மாணவர்களுக்கு முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது நல்லது. மாணவர்கள் அற்புதமாக இதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் எதிலும் பொறுமையாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று பொறுமையை நிலைநாட்டுவது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். பணவரவு அளவாகவே கிடைக்க கொடுங்க. கூட்டுத் தொழில் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆன்மீக சிந்தனை இன்று மேலோங்கிவிடக்கூடும். வார்த்தைகளில் தெளிவும் நிதானமும் இருப்பது நல்லது. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் இன்று பாதுகாப்பு குறைபாடு இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டும் கண்டிப்பாக சரியாகுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாகன யோகத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இன்று உங்களுக்கு யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனைகளுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் ஓரளவு வெற்றி கிடைக்குங்க. கேட்டை மனம் நிம்மதி அடையக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பழைய நினைவுகள் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்குங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவி செய்து கொடுப்பார்கள். என்று வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பதே மிக சிறப்பு. தனுசு ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் பிறக்க கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டும் செயல் முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகி செல்லக்கூடும். எதிர்கால தேவைக்கு பணம் சேமித்து வைப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலம் உண்டாக கொடுங்க. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது மிக நல்லது. மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகக்கூடும். நண்பர்கள் உறவுகளுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். இன்று பயணங்கள் மூலம் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். புத்தி கூர்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குழப்பங்கள் ஓரளவு திருந்து நிம்மதியும் இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் நெருக்கடிகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியும் கொடுக்கும். என்று மாணவர்களுக்கு கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். எதிர்கால தேவைக்காக பணம் சேமிப்பீர்கள். என்று உங்கள் வியாபாரம் மிக சிறப்பாக அற்புதமாக நடைபெற கொடுங்க. பேச்சில் மட்டும் கடுமையை காட்ட வேண்டாம். போராடம் எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலங்கு விடக்கூடும்.
இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பணிகளை பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. எதிர்கால தேவைக்கு பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய பதவிகளையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும் என்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று புத்தம் புதிய ஆடை அணிகளின் அணியக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமாக ஆக்கிக் கொள்வீர்கள். என்ன ஒன்று சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதியவர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுகள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெறுங்க. பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும். மற்றவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவருடன் சின்னதாக பகை ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வருங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கூட மாறிவிடக்கூடும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்கிவிட முடியும். மன கிளேசங்கள் தெளிவான நிலையில் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. சகோதர சகோதரியிடம் எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டதுகளை புரிந்து கொண்டு எதையும் பேச வேண்டும் என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதியவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அன்பும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் ஆர்வமாக செயல்படுவீர்கள். எதிரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. இன்று கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க பாருங்கள். என்று உங்களுக்கு திருப்தியான சூழல் வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்டு செய்யுங்கள், அது போதும். அவிட்டம் நல்லவைகளை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் மாற்றத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். எந்த வேலையும் முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். வீண் பகையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மன அமைதியுடன் போராடுவது நல்லது. உங்களுக்கே கெடுதல் நடந்தாலும் நீங்கள் அதனை பெரிதுபடுத்தாமல் அமைதியுடன் வழிநடத்தி செல்லுங்கள். எல்லாம் நல்லவையாக மாறும். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. அன்பை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று தற்பெருமை எண்ணம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். முக்கியமான செயல் கண்டிப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிடாதீர்கள். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். எதிரிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிட்டு கொடுங்க. புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்து தடுமாற்றம் விலகி செல்லக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எந்த வேலையை முதலில் முடிப்பது என்ற குழப்பம் கொஞ்சம் வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. டென்ஷனுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க.
தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்று மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்க கையில் காசு பணம் புரளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை கொலைகள் மிதந்து காணப்படுவீர்கள். புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய எண்ணத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வழக்கமான பணிகளில் தொய்வு இருந்தாலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் வெற்றி கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்கி மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பது நல்லது. தெளிவான சிந்தனை இன்று வெளிப்படக்கூடும். எந்த வேலையை முதலில் முடிப்பது என்ற குழப்பம் இருக்கும். எதிரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். தேவையற்ற விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சதயம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடும். வேலை நிமித்தமாக கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். எதிரிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. போராட்டாத்தி இந்த நாள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் சரியாகும். புதியவர்கள் உங்களிடம் அன்பு பாராட்ட கொடுங்க. ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. சிலர் வேண்டுமென்றே முன்கோபத்தை தூண்டுவதாக பேசுவார்கள். அதனை புரிந்து கொண்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்ற எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய பணி நிறைவேறுவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். மனசுக்குள் சஞ்சலம் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடும். நல்லோரின் ஆலோசனை கண்டிப்பாக மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக தகுந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அளவான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை பயன் அறிந்து மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். உங்களுடைய செயல்களில் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருந்தாலும் இறுதியில் வெற்றியும் கொடுக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கேட்ட இடத்தில் பண வரவு வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பயணங்களின் பொழுது கவனம் வேண்டும். கூடுதலாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் உறவுகளிடம் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீண் சண்டை சச்சரவுகளை மட்டும் தலையிட வேண்டாம். பேச்சுக்களை நிதானமாக பேசுங்கள். வேண்டுமென்றே சிலர் உங்கள் மீது பழி சுமத்துவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். ஆகாரத்தை நன்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். வெளியூர் பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபடியாக கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். வெற்றியை நோக்கி செல்லக்கூடும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் வீணான விமர்சனம் செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள். பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமையும் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று எல்லாவித வாய்ப்புகளையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் மனசுக்குள் உற்சாகம் அதிகரிக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு அன்பும் பாராட்டம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். அனுகூல காரணி கண்டிப்பாக பலம் பெறுங்க. என்று தாய் தந்தையரிடம் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்டு செய்வது நல்லது. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். ரேவதி. என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடும். சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். குழப்பம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.